மாணவர் அனைவருக்கும் வணக்கம். நாகர்கோவில் நிம்பஸ்லைன் அகாடமி NNAவிலிருந்து நான் உங்கள் கார்த்திக். இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம NNA லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய அந்தோதயா இன்டகிரேட்டட் மென்டரிங் கம் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் அந்த சீரீஸோடைய ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டேஷன் செஷன் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் கட் ஆஃப்ல இருந்து கம்ஃபர்டபுளா அதிகமா மார்க் எடுத்து கிளியர் பண்ணணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளையும் நாம் சரியா பதில் எழுதியே ஆகணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்குது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தளவுல நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன படிக்கணும், எவ்வளவு தூரத்துக்கு படிக்கணும், எப்படி படிக்கணும், எங்கிருந்து படிக்கணும் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே நம்மளுக்கு தெரியணும். தெரிஞ்சா மட்டும்தான் அந்த டாபிக்ஸை நம்மளால கவர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவை நம்ம எப்படி உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, லாஸ்ட் 1 இயர்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து அதுல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை எடுத்து என்ன மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு டீடைல்டு அனாலிசிஸை ஒரு ப்ரூஃபோட பண்ணியிருக்கிறோம். ரைட்டுங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இந்த தன்மைகளை கொண்டு தான் நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உறுதித்தன்மை, நிலைத்தன்மையாக தான் கேள்வி கேட்டிருக்கேன், சர்டைனாக தான் இருக்கு. ஓகே, நம்மளுக்கு தெரியும் கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே இந்த கேள்விகள் தான் அதிகமாக கேட்பாங்க அப்படின்ற ஒரு சர்டைனிட்டியை நம்மளால பார்க்க முடியுது கொஸ்டின் பேப்பர்ல. ரெண்டாவதாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வெயிட்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் நான் வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஸ்பிளிட் அப் தரேன். பட் எல்லா எக்ஸாமும் கம்பேரிட்டிவா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அரௌண்ட் 10 to 15% வெயிட்டேஜ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 10 to 15% வெயிட்டேஜ் வந்து எக்ஸாம்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். 10% அப்படின்னா ரொம்ப அதிகம் தான். சரிங்களா? அடுத்ததான் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இட் இஸ் சேம் அக்ராஸ் ஆல் தி எக்ஸாம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லா தேர்வுகளிலும் ஒரே தன்மை உடைய தலைப்புகள் அப்படின்றது. இப்போ குரூப் 1 படிக்கிறேன் சார், நான் குரூப் 4 படிக்கிறேன் அப்படின்னா, குரூப் 1க்கு ஒரு தலைப்பு, குரூப் 4க்கு ஒரு தலைப்பு அப்படிலாம் கேட்கறது இல்லை. குரூப் 1ல என்ன தலைப்புகளை கான்சென்ட்ரேட் பண்றாங்களோ அதே மாதிரியான அதே தன்மையில தான் வந்து குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A எல்லாமே இருக்குது. ஸோ அதனால நம்ம வந்து மாத்தி மாத்தி படிக்கணும் அப்படின்றது இல்லை. ஸோ ஒரே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா எந்த எக்ஸாமா இருந்தாலும் எழுதலாம். பட் கொஸ்டின்ஸ்ல அந்த நேச்சர் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல அந்த தன்மையில வித்தியாசம் இருக்கு, ஆனா டாபிக்ஸ்ல பெரிய அளவுல வித்தியாசம் இல்லை. அடுத்ததா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரீஜனல் ஸ்பெசிபிசிட்டி, பிராந்திய தனித்தன்மை. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, யாருக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியை எக்ஸ்க்ளூசிவா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, இங்க கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகள் நம்ம வந்து சார் நான் யூபிஎஸ்சி படிக்கிறேன் சார், நான் எஸ்எஸ்சி படிச்சிருக்கேன் சார், நான் பேங்கிங் படிச்சிருக்கிறேன், நான் வந்து யூபிஎஸ்சியை வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு வந்து அட்டென்ட் பண்ணா என்னால் கிளியர் பண்ண முடியுமானா முடியவே முடியாது. இங்க இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா தமிழ்நாடு சம்பந்தமா நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. அப்போ தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்கா ப்ரிப்பேர் பண்ண டிஎன்பிஎஸ்சி மாணவர்களால மட்டும்தான் எழுத முடியும். அது நமக்கு அட்வான்டேஜ். ரைட். கடைசியா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெப்படேஷன் அண்ட் கனெக்ஷன் அப்படின்றது மறுபடியும் ரிப்பீட்டடா கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோம், அதுக்கு ஆன்சர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா வரக்கூடிய தேர்வுகளுக்கு நம்ம வந்து சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் எழுதிடலாம், பல கொஸ்டின்ஸுக்கு ஐடியாவும் நமக்கு கிடைச்சு போயிடும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சியில கேட்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸோடைய தன்மை. ரைட். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒவ்வொரு ஐடியாவையும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஏன் இதை வந்து சர்டைனிட்டி அப்படின்னு சர்டைன் டாபிக் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உறுதித்தன்மையா இருக்கு, இதை தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. இப்போ பாலிட்டி அப்படின்னா நம்ம வந்து சில புத்தகங்களை ஸ்டாண்டர்டா படிச்சாலே போதுமானதா, இந்த இவ்வளவு ஆர்டிக்கல் இவ்வளவு அமெண்ட்மெண்ட்ஸ் தெரிஞ்சாலே போதும் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து ஒரு லிஸ்டட் டாபிக் இருக்கு, அதுக்குள்ளதான் கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. ஸோ பெரும்பாலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 7 தலைப்புகள்ல தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், மாநில அரசின் திட்டங்கள், தமிழ்நாடு அரசின் திட்டங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் திட்டங்கள், இந்த ரெண்டுத்தையும் மேஜரா கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. பெருவாரியான கேள்விகள் அதுல இருந்தா வந்திருக்கு. அடுத்ததா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சட்டங்கள், கொள்கைகள், அதுக்கப்புறம் தரவரிசைகள். இப்போ வந்து தமிழ்நாடு என்ன ரேங்க்ல இருக்கு, இந்தியா என்ன ரேங்க்ல இருக்கு, இந்த இண்டிகேட்டர் என்ன, அந்த இண்டிகேட்டர் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தரவரிசை பட்டியல், அதுக்கப்புறம் முக்கியமா பட்ஜெட், அதுக்கப்புறம் எக்கனாமிக் சர்வே, இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். பட் அதுல எப்படி படிக்கணும்ன்ற டீட்டெயில், எப்படி கேட்டிருக்காங்கன்ற நுவான்ஸ்டு டீட்டெயில் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரைட். அடுத்ததான் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸ், பிரைசஸ், அவார்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அது, அதுக்கப்புறம் பர்சனாலிட்டிஸ், புக்ஸ், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நம்ம வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்பேஸ் அண்ட் சயின்ஸ்ல ஸ்பேஸ் டெக்னாலஜி, விண்வெளி தொழில்நுட்பத்திலேருந்து கேள்விகள் கேட்குறாங்க. ரெகுலரா எல்லா எக்ஸாம்லையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கேள்வி இல்லை 2 கேள்வி ரிப்பீட்டடாக வந்துடுது.
மோஸ்டா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம குரூப் ஒன்லயோ இல்ல வந்து குரூப் ஒன்ல மெயின்ஸ்ல இருக்கு, ஆனா ப்ரிலிம்ஸ்ல இல்ல. குரூப் டூ ப்ரிலிம்ஸ்ல, குரூப் ஃபோர்ல, குரூப் டூ ஏல சிலபஸ்ல எக்ஸ்பிளிசிட்டா நமக்கு வந்து ஸ்பேஸ் டெக்னாலஜின்னு கொடுக்கல. ஆனாலும் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட்ல ஸ்பேஸ் டெக்னாலஜில கேள்விகள் கேட்கிறாங்க. கடைசியா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா சர்வதேச செய்திகள் அப்படின்ற தலைப்புல நம்ம பிரிச்சிருக்கிறோம். இந்த 7 தலைப்புகள்ல இருந்து தான் கேள்வி கேட்கிறாங்க. பெரும்பாலான கேள்விகள் இந்த முதல் நாள்ல இருந்தா வருது. திட்டங்கள், நிறுவனங்கள், இன்ஸ்டிடியூட்ஸ், அதுக்கப்புறம் ஆக்ட்ஸ், பாலிசிஸ், இண்டெக்ஸ் அண்ட் பட்ஜெட், எக்கனாமிக் சர்வே, இதுல இருந்து தான் கேட்கறாங்க. இந்த 4 தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சர்டைனா இருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ப்ரிடிக்டபிளா இருக்குது அப்படின்றதுதான். ப்ரிடிக்டபிள் அப்படின்றதுதான். ரைட். அடுத்ததான் பாத்துக்கிட்டீங்கன்னா லைக் சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுது. இங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு தெரியும். இங்க பாருங்க, ஜென்ரலா 10 to 15% கொடுத்துருக்கிறோம். ஆனா குரூப் ஒன்ல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் 200 கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து 27 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. 200ல 27. ரைட்டுங்களா? அடுத்தது வந்து பாத்துக்கிட்டீங்க குரூப் 4ல பாத்துக்கிட்டீங்கன்னா 100 கேள்வியில 11 கேள்வி கேட்டிருக்காங்க. குரூப் 2லயும் அந்த ப்ரிலிம்ஸ்லயும் பாத்துக்கிட்டீங்கன்னா 100 கேள்வியில 11 கேள்வி கேட்டிருக்காங்க. குரூப் 2 ஏ மெயின்ஸ்ல எக்ஸப்ஷனலா 150 கேள்வி ஜிஎஸ் இருக்கு, மீதி மேக்ஸ். அப்ப 200ன்னு எடுத்துக்குவோம். 200ல நமக்கு 35 கேள்வி கேட்காங்க அதிகபட்சமா. ஸோ குரூப் 2 ஏக்கு, அந்த குரூப் 2 ஏ மெயின்ஸுக்கு மார்ச் மாசம் வரக்கூடிய எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடிய மாணவர்கள் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க, கம்ப்ளீட்டா பாருங்க. நம்ம என்ன சொல்றோமோ அதை செய்யுங்க. உறுதியா 25 கொஸ்டின்ஸ் நீங்க கண்டிப்பா போட்டுடலாம். சரிங்களா? ரைட். ஸோ இதுதான் வந்து வெயிட்டேஜ், அந்த ஒவ்வொரு எக்ஸாமுக்கான வெயிட்டேஜ் அப்படின்றது. ரைட். அடுத்ததான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் அக்ராஸ் ஆல் எக்ஸாம்ஸ். இப்போ இந்த 7 தலைப்பு கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த 7 தலைப்பு தான் எல்லா எக்ஸாமுக்குமே கேட்டிருக்காங்க. குரூப் 1 கேட்டிருக்காங்க, குரூப் 2க்கு, குரூப் 4க்கு, அதுக்கப்புறம் குரூப் 2 ஏ மெயின்ஸுக்குமே பாத்தீங்கன்னா அதே தலைப்பு தான் கேட்டிருக்காங்க. இதுல மட்டும் இல்ல, இந்த குரூப் எக்ஸாம் மட்டும் இல்ல, டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்லயும் இதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. இந்த டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்ல ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட்னு ஒரு பேப்பர் இருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா 11 கேள்வி வந்திருக்கு. அதே பேட்டர்ன் தான் சார். ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஆமா, பெரும்பாரியா எல்லா எக்ஸாம்லயும் ஒரே மாதிரி தமிழ்நாடு அரசுடைய திட்டங்களை கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 2வது பாத்தீங்கன்னா மத்திய அரசுடைய திட்டங்கள் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆக்ட்ஸ், பாலிசிஸ், இண்டீசஸ் அண்ட் பட்ஜெட் அண்ட் எக்கனாமிக் சர்வே கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மேஜரா இவ்வளவு போர்ஷன் தான் எல்லா எக்ஸாம்லயும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. நம்பர் சோடி கொடுத்துருக்கிறேன் பாருங்க. சரிங்களா? ஸோ இவ்வளவு படிச்சாலே நம்ம வந்து ரொம்ப ஒரு சின்ன ப்ரிப்பரேஷன்லயே கரண்ட் அஃபேர்ஸ்ல அதிகப்படியான மார்க்ஸ் வந்து வாங்கிடலாம். ரைட். அடுத்ததா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரீஜனல் ஸ்பெசிபிசிட்டி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிராந்திய தன்மை கொண்டு தமிழ்நாடு சார்ந்த கேள்விகள் கேட்கறேன். எதுல எல்லாம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மாநில அரசுடைய திட்டங்கள் அதிகமா கேட்கறாங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா கேட்கறாங்க, ரொம்ப அதிகமா கேட்கறாங்க. ஸோ அதனால அது தமிழ்நாடு ரிலேட்டடா தெரியல அப்படின்னா எக்ஸாம் எழுத முடியாது. 2வதா பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த பட்ஜெட் அண்ட் எக்கனாமிக் சர்வே அண்ட் இண்டிசஸ், இது எல்லாமே அண்ட் ஈவன் பாலிசிஸ், இது எல்லாமே பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேஜரா எதை கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா தமிழ்நாடு. இது இல்லாம யூனியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஆக்ட்ஸ், பட்ஜெட் பிளஸ் எக்கனாமிக் சர்வே கேட்கறாங்க, பட் கம்மியா கேட்கறாங்க. இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா நமக்கு வந்து தமிழ்நாடு ரிலேட்டடா தான் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ், பிரைசஸ், பர்சனாலிட்டிஸ்லாம் தமிழ்நாடு சார்ந்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பத்மா அவார்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல இருந்து யார் வாங்கியிருக்கா, என்ன துறையில வாங்கியிருக்காங்க, என்ன கான்ட்ரிபியூஷனுக்காக வாங்கியிருக்காங்க, அந்த மாதிரி கேள்விகள் கேட்கறாங்க. ஸோ தமிழ்நாடு ரிலேட்டடா படிச்சா மட்டும் தான் நம்மளால வந்து சர்வே வாங்க முடியும். ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அடுத்ததா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெபடேஷன் அண்ட் கனெக்ஷன். இந்த குரூப் 2 ஏ மெயின்ஸ் எழுதின பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரே டாபிக்க அதே எக்ஸாம்லயே கேட்டிருந்தாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்னா கொஸ்டினுடைய ஃபர்ஸ்ட்லயும் இருக்கு, லாஸ்ட்லயும் இருக்கு, அதே தலைப்புல கேள்விகள் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி குரூப் 1ல கேட்ட கேள்வி, குரூப் 2 ப்ரிலிம்ஸ்ல கேட்ட கேள்வி, குரூப் 4ல கேட்ட கேள்வி அப்படியே தூக்கி இங்க கேட்டிருக்கேன். அப்படியேனா மாற்றாம அந்த சேஞ்சஸ் எதுவும் இல்லாம இல்ல, அதுல என்ன ஸ்கீம்லாம் கேட்டிருக்காங்களோ அதை அப்படியே இங்க தூக்கி வச்சிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் படிச்சாலே நம்மளால கொஸ்டின்ஸ் எழுதிட முடியும் அப்படின்றத. ஸோ இது வந்து கூடுதல் தகவல். இப்படித்தான் கேள்விகள் இருக்கு. ரைட். நம்ம வந்து அடுத்ததை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டீட்டெயில்டா என்னென்ன கேட்டிருக்காங்க. ஏன்னா இது தெரிஞ்சாதான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது ஆமா இது கேட்டிருக்கிறாங்க, நம்ம அதிகப்படியான கான்சென்ட்ரேஷனையும் எஃபோர்ட்டையும் இது கொடுக்கணும் அப்படின்றது தெரியும். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், மாநில அரசின் திட்டங்கள். மாநில அரசின் திட்டங்கள்ல தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் அப்படின்றதுதான். ஸோ இந்த மாதிரி தலைப்புகள்ல பிரிச்சு வச்சிருக்காங்க.
விமன் ரிலேட்டட் மகளிர் சார்ந்தது, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மருத்துவம், கல்வி, கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு, வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள், அதுக்கப்புறம் திருநங்கைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளையாட்டு, கட்டுமானம், அதுக்கப்புறம் வந்து மக்கள் குறைதீர்ப்பு, பிற திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படி பிரிச்சு வச்சிருக்கோம். இந்த மாதிரி பிரிக்கிறதுக்கான தேவை இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி குரூப் 2A மெயின்ஸ்க்கு படிக்கும்போது என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு தலைப்பா பிரிச்சிருந்தோம். மொத்த சிலபஸுமே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா தலைப்புகளா 6 to 7 தலைப்புகளா பிரிச்சு வச்சிருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளைடு அப்ளைட் சயின்ஸ், பிசிக்ஸ் அண்ட் அப்ளைட் சயின்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். கெமிஸ்ட்ரி அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி அப்படின்னு படிச்சிருப்போம். பயாலஜி அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி, அப்ளைடு லைஃப் சயின்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து என்டையர் சிலபஸுமே பிரிச்சு வச்சிருப்போம். அதே மாதிரி ஸ்கீம்ஸையும் பிரிச்சு பிரிச்சு வச்சு படிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். ரைட்டுங்களா? ரைட். இங்க வந்து இவ்வளவுதான், இந்த தலைப்புகள்ல தான் வந்து ஸ்கீம்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. இந்த ஸ்கீம்ஸும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே மாதிரியான ஸ்கீம்ஸ் தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கீம்ஸ்ல என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னைக்கு லான்ச் பண்ணாங்கன்ற டீட்டெயில் வரையும் கேட்குறாங்க. ஸோ நாள் படிக்கணும், எந்த இடத்துல லான்ச் பண்ணாங்க அப்படின்றது படிக்கணும், அதுக்கப்புறம் எந்த வருடம் லான்ச் பண்ணாங்க அப்படின்றது, அதோடைய பயன் என்ன, பயனாளர்கள் என்ன, அதோடைய நோக்கம் என்ன, அதுக்கப்புறம் அதோடைய தேவை என்ன, அதோடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்றது தான் கேட்குறாங்க. இப்போ லாஸ்ட் 1 இயர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அந்த ஸ்கீம்ஸ் அப்படின்னா வேற வழியே கிடையாது, டேட் முதற்கொண்டு படிச்சுக்கணும். அதுலயும் குறிப்பா குரூப் 4க்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடிய மாணவர்கள் டேட் கண்டிப்பா படிச்சுக்கணும் கேட்கறாங்க. இதுவே குரூப் 1 இருந்தா ஓரளவுக்கு அந்த டேட் எல்லாம் கேட்கறத கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியா தான் கேட்பாங்க. பட் குரூப் 4ல உறுதியா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் மஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா எந்த இயர் லான்ச் பண்ணாங்கன்னு தெரியணும், பெனிஃபிஷியரி என்ன, பெனிஃபிட்ஸ் என்ன, ரீசன் என்ன, அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்ற கம்ப்ளீட் ஐடியா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட். ஸ்கீம்ஸை பொறுத்தளவுல இந்த விமன் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் அப்படின்னா பட்டுன்னு நம்மளுக்கு ஞாபகம் வரும். என்ன ஞாபகம் வரும்னா மகளிர் உரிமை தொகை திட்டம், விடியல் பயணம் திட்டம், இது ரெண்டுத்தையும் கேட்டிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம மகளிர் ரிலேட்டடா நம்மளுக்கு என்னெல்லாம் தெரியணும், என்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மணியம்மை ஸ்கீம். மணியம்மை ஸ்கீம் அப்படின்னு மேரேஜ் அசிஸ்டன்ட் பெனிஃபிட்ஸ் கொடுக்கறது, விதவை பெண்களுடைய மகளுடைய திருமணத்திற்கு உதவித்தொகை கொடுக்கறது அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி அவங்களுடைய இன்டர் கேஸ்ட் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் அப்படின்னா கலப்பு திருமணம், சாதி மறுப்பு திருமணத்துக்காக உதவித்தொகை கொடுக்கறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கைவிடப்பட்ட பெண்களின் திருமணத்துக்கு மதர் தெரேசா ஸ்கீம், மதர் தெரேசா நினைவு மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் ஃபார் டெஸ்டிடியூட் விமன் அப்படின்னு சொல்ற ஸ்கீமா இருக்கட்டும். இல்ல அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா விடோ ரீமேரேஜுக்காக கொடுக்கக்கூடியது, விதவைகள் மறுமணம் பண்றதுக்காக, அது வந்து பாத்தீங்கன்னா தர்மாம்பாள் ஸ்கீம் அப்படின்றது இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெட்டர்னல் பெனிஃபிட் ஸ்கீம் முத்துலட்சுமி ரெட்டி அவங்களுடைய நினைவா கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி முன்னாடியே இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸையும் கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். லிஸ்ட் பண்ணி விமன் ரிலேட்டடா என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு, எந்த வருஷம் கொடுத்தாங்க, யாராருக்கு என்னென்ன கொடுக்குறாங்க, என்ன உதவித்தொகை அப்படின்றது படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானதான். ஸோ விமன் ரிலேட்டடா இவ்வளவுதான் இருக்குது. அடுத்து ஹெல்த் ரிலேட்டடா நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு அடிக்கணும், மகளை தேடி மருத்துவம், அதுக்கப்புறம் நம்மை காக்கும் 48 இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல இருக்கக்கூடியது, ஆக்சிடென்ட் ரிலேட்டட் ஸ்கீமு. அது இல்லாமல் ஆம்புலன்ஸ் பத்தின டீட்டெயில்ஸ், ஆம்புலன்ஸ் 108 அந்த ஸ்கீம் பத்தின டீட்டெயில்ஸ் கேட்கறதுக்கு எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது நேஷனல் ஹெல்த் சிஸ்டம் ரிஃபார்ம் ப்ரோக்ராம் அப்படின்றது. இது ஏன் வந்து திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இது வந்து வேர்ல்டு பேங்க் வந்து ஃபண்ட் பண்ணுது. தமிழ்நாடுவோட ஸ்கீமுக்கு வேர்ல்டு பேங்க் ஃபண்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி வேர்ல்டு பேங்க் அந்த மாதிரி மற்ற சர்வதேச அமைப்புகள் வந்து ஃபண்ட் பண்ற மாதிரியான ஸ்கீம்ஸ் இருந்ததுன்னா அதை கண்டிப்பா உறுதியா படிச்சுக்கணும், கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ மக்களை தேடி மருத்துவம், நம்மை காக்கும் 48, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் 108, அதுக்கப்புறம் நேஷனல் ஹெல்த் சிஸ்டம்ஸ் ரிஃபார்ம்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடியது 4. இந்த 4 தான் வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல 1 இயர்ல கேட்டிருக்கிறாங்க. இதை தாண்டி நிறைய இருக்குது. பட் ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருக்கிறது. ரைட். அடுத்ததான் எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், அந்த கல்வி அண்ட் வேலை வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனால ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஞாபகம் வர வேண்டியது என்ன பாத்தீங்கன்னா புதுமை பெண் திட்டம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ் புதுவன் திட்டம். ஃபர்ஸ்ட் புதுமை பெண் கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் தமிழ் புதுவன் அப்படின்ற திட்டம். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைங்களுக்கு, பசங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் போகும்போது உதவித்தொகை கொடுக்குறாங்க, அந்த திட்டம் தான். இப்போ அந்த புதுமை பெண் திட்டம் அப்படின்னா எந்த வருஷம் யாருக்காக கொடுக்குறாங்க, என்ன கொடுக்குறாங்க அப்படின்றது. அது இல்லாமல் இதுக்கு ஒரு இன்னொரு பேர் இருக்கு, மூவலூர் ராமாமிர்தம் அம்மாளுடைய பேரை வந்து இந்த திட்டத்துக்கு வச்சிருக்காங்க, அப்படி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான நான் முதல்வன், இளம் தேடி கல்வி, அதுக்கப்புறம் மாணவர் மனசு,
அப்படின்றது. அதுக்கப்புறம் சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். இந்த சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமை நிறைய தடவை கேட்டிருக்காங்க. வெற்றி நிச்சயம் அந்த ஸ்கீமையும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஸ்கீம். இப்ப பாருங்க, இந்த ஸ்கீம் எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, அப்படியே மைண்ட்ல இருந்து பட்டு 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 பட்டுன்னு வரணும். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுவன் திட்டம், சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், அதுக்கப்புறம் வந்து இளம் தேடி கல்வி, நான் முதல்வன் ஸ்கீம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், அதுக்கப்புறம் வெற்றி நிச்சயம், அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சொல்லக்கூடிய அந்த ஸ்கீம்ஸ் அண்ட் எஃபர்ட்ஸ் இளைய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட் பாட் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மைண்ட்ல பார்க்காம கண்ணை முடிச்சு யோசிச்சா பட்டு 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 ஞாபகம் வரணும். அந்த மாதிரி நம்ம வந்து தயாரான மட்டும்தான் ஸ்கீம்ஸ் வந்து எழுத முடியும். அடுத்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நமக்கு எல்டர்லி அப்படின்னா, எல்டர்லி அண்ட் டிசேபிள்டுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, தாய்மானவர் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கு. வீட்டுக்கு பிடிஎஸ் சிஸ்டம்ஸ் கொண்டு வருது. இப்ப நம்ம வந்து நியாய விலை கடையில இருக்கக்கூடிய பொருள் நம்ம போய் வாங்க வேண்டாம், அவங்களே வந்து கொண்டு வந்துருவாங்க. அது யாருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஊனமுற்றோர்களுக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வயதானவர்களுக்கும் அப்படின்றது. டிரான்ஸ்ஜெண்டருக்கு அரண் இல்லம் அப்படின்றது. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் அந்த ஏரியால பாத்தீங்கன்னா கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் ஸ்கீம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த அளவில் நமக்கு வந்து பசுமை இல்லம் திட்டம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கலைஞர் கனவு இல்லம் திட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு வில்லேஜ் ஹேபிடேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம் அப்படின்றது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பசுமை இல்லம் திட்டம் கண்டிப்பா டெஃபினட்டா வரும். அதுக்கப்புறம் சம் சான்ஸ் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் ஆஸ்கிங் கலைஞர் கனவு இல்லம் திட்டம் அப்படின்றது. அதுக்கப்புறம் இந்த வில்லேஜ் ஹேபிடேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம் பெருசா கேட்கறது இல்லை, கான்சென்ட்ரேட் பண்றது இல்லை. பட் ஆனா அங்கங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, படிச்சு வச்சுக்கலாம். ரைட். அடுத்ததா கிரீவன்ஸ் ரிட்ரஸலுக்கு வந்து ஒரு 3 ஸ்கீம் இருக்குது. ஒன்று வந்து உங்களை தேடி உங்கள் ஊரில் ஸ்கீம். அதுக்கப்புறம் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்றது திட்டம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்கள் நலமா அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். இந்த நீங்கள் நலமா அப்படின்றது ஹெல்த் ரிலேட்டட் கிடையாது, கிரீவன்ஸ் ரிட்ரஸல், குறை தீர்ப்புக்காக. ஆமா, உங்களுக்கு எல்லாம் சரியாயிடுச்சா, எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடியது. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ரைட்டா? ஸோ இவ்வளவு ஸ்கீம்ஸ் தான் தமிழ்நாடு ரிலேட்டடா கேட்டிருக்கிறாங்க. அதை நல்ல தெளிவா அப்படியே கண்ணை மூடினா நம்மளுக்கு வந்து விடுற மாதிரி வந்து அதை படிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த கேள்வி கேட்டாலும் நம்மளால எழுதிட முடியும். ரைட். இதை தாண்டி என்ன சார் படிக்கணும் தமிழ்நாடு ரிலேட்டடா அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தமிழ்நாடு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் இதுக்கு முன்னாடி கலைஞர் இருக்கும்போது கொண்டு வந்த திட்டங்கள். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உழவர் சந்தை அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. அதுக்கப்புறம் சமத்துவபுரம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. அதுக்கப்புறம் கலைஞர் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு இருக்கு. வருமுன் காப்போம் அப்படின்ற திட்டம் இருக்கு. சிப்காட் திட்டம் இருக்கு. இந்த மாதிரி கலைஞர் நிறைய திட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. அது எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க அப்படின்ற டீட்டெயில், என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்ற டீட்டெயில் தெரிஞ்சாலே போதுமானதான். அந்த ஏரியாவையும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ரைட். இதுதான் வந்து தமிழ்நாடு அரசு திட்டங்கள்ல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள். மத்திய அரசு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அண்ட் பேங்கிங், இது எல்லாமே இங்கிலீஷ்ல தான் கொடுத்துருப்போம். தமிழ் மீடியம் மாணவர்கள் பயப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம வந்து இங்கிலீஷ்ல படிச்சுக்கிட்டா தான் எழுதுறதுக்கு வசதியா இருக்கும். ஸோ அதனால ஈஸியா நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். அதனால தான் உங்களை வந்து இங்கிலீஷ்லேயே கொடுத்து பயிற்சி பண்ணியிருக்கோம். ஸோ ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படின்னா ரெண்டு ஸ்கீம் தான். ஜன்தன் யோஜனா, முத்ரா ஸ்கீம். இந்த ரெண்டுத்தையும் நம்ம வந்து கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ஹவுசிங் அண்ட் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஹவுசிங் அண்ட் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா, ஹவுசிங்னாலே ஆவாஸ் அப்படின்னு வந்துடணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னாலே ஸ்மார்ட் சிட்டி மிஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னாலே கிராம் சதக் யோஜனா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னாலே நமக்கு வந்து இந்த ரூர்பன் மிஷன் அப்படின்றது. அதனால்தான் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா, ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரர்பன் மிஷன். ரர்பன் மிஷன்னா அர்பன் ஏரியால, நகர்ப்புறத்துல இருக்கிறத நமக்கு கிராமப்புற மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டம். அதுக்கப்புறம் சன்சாத் ஆதர்ஷ் கிராம் யோஜனா, ராஷ்டிரிய கிராம் சுவராஜ் யோஜனா, ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல லாஸ்ட் 1 இயர்ல கேட்ட கேள்விகள். ரைட்டுங்களா? அடுத்ததான் உமன் அண்ட் சைல்டுக்கு கொஞ்சம் குறைவா தான் கேட்டிருக்கிறாங்க. பேட்டி பச்சோ பேட்டி பதோ அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீம், கேர்ள் சைல்டுக்காக கொண்டு வந்தது. இந்த மிஷன் சக்தின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய திட்டத்தை, அந்த ஸ்கீம் அம்பர்லா ஸ்கீமு கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன திட்டம் தான் பேட்டி பச்சோ பேட்டி பதோ அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். அதையும் கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அது இல்லாம அந்த மிஷன் சக்தியில என்னென்ன காம்பவுண்ட் இருக்கு, என்னென்ன கூறுகள் இருக்குன்றத தெளிவா படிச்சிங்க, அதையும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் ICDS அப்படின்ற ஸ்கீம், இது வந்து அறத பிளஸ் ஏற்கனவே நிறைய தடவை கேட்டிருக்கிறாங்க. என்ன இயர்ல கொண்டு வந்தாங்க அப்படின்றது தெரிஞ்சா போதும். இப்போதைக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரகதி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்லாம் ரீசெண்டாக வந்தது, இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீம். ஸோ அதையும் வந்து கேட்டிருக்கிறாங்க, கேட்கறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. ஸோ இது வந்து விமன் அண்ட் சைல்டு வெல்ஃபேர்ல லாஸ்ட் 1 இயர்ல மத்திய அரசுடைய திட்டத்துக்கு கீழ் கேட்டிருக்க கேள்விகள். அதிகமா இந்த கேள்விகள் எதுல வந்திருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, குரூப் 1 எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, 4 ஸ்கீம், ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, 4 ஸ்கீம். ஸோ இந்த மாதிரி மொத்தமா 37ல இருந்து 40 ஸ்கீம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததான் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாட்டர் சானிடேஷன் அண்ட் கிளீன் எனர்ஜி.
ஸோ வாட்டர் சானிடேஷன் அண்ட் கிளீன் எனர்ஜில முதல்ல நமக்கு தெரிய வேண்டியது ஜல் ஜீவன் மிஷன். டிஎன்பிஎஸ்சி மத்திய அரசுடைய திட்டங்கள்ல அதிகப்படியா கேட்ட கேள்விகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஜல் ஜீவன் மிஷன்ல தான் கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஆக்சஸ் டு கிளீன் ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்றது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால நம்ம கண்டிப்பா படிச்சாகணும். எந்த அமைச்சகத்தின் கீழ் இருக்கு, என்னென்ன திட்டங்கள் இருக்கு, எப்படி செயல்படுறாங்க, அதோடைய இலக்கு என்ன, எல்லாத்தையும் நம்ம தெளிவா தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததா ஸ்வச் பாரத் மிஷன் நமக்கு தெரியும். இப்ப அடுத்த ஃபேஸ் வந்துருச்சு. அடுத்து பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா, அதுக்கப்புறம் சூரிய கர் முஃப்தி பிஜ்லி யோஜனா அப்படின்னு. உஜ்வாலா, ஜுவாலானா நெருப்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஜுவாலா அப்படின்னா எல்பிஜி கேஸ், கிளீன் ஃபியூல் கொடுக்கறது. நம்ம விறகடுப்பை பயன்படுத்தும் போது வரக்கூடிய புகையை கம்பேர் பண்ணும்போது நமக்கு எல்பிஜி கேஸ் கிளீனர் ஃபியூல் அப்படின்றதுனால ஜுவாலா யோஜனா. சூரியகர்னா ரூஃப் டாப் சோலார் கொடுக்கறது அப்படின்றது. சோலார் பேனல் கொடுத்துட்டு எனர்ஜி சன்லைட்டை சோலார்ல இருந்து எடுத்துக்கக்கூடிய அந்த திட்டம் தான் சூரியகர் முஃப்தி பிஜ்லி யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். அடுத்ததா எஜுகேஷனை பொறுத்த அளவுல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா சம்கிரக சிக்ஷா ஸ்கீம் அப்படின்றது இதுவும் ஒரு அம்பர்லா ஸ்கீம். இதையும் கண்டிப்பா படிச்சுக்கணும். இதுல இருக்கக்கூடிய சப் காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததா தீன் தயாள் உபாத்யாயா கிராமீன் கௌசல்யா யோஜனா ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு பிரகதி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த இடத்துலையும் கேட்டிருக்காங்க, 2-3 இடத்துல கேட்டிருக்கிறாங்க. ஹெல்த் அண்ட் சோஷியல் ப்ரொடெக்ஷன்ல பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம், அதுக்கப்புறம் நேஷனல் டொபாக்கோ கண்ட்ரோல் ப்ரோக்ராம். இந்த நேஷனல் டொபாக்கோ கண்ட்ரோல் ப்ரோக்ராம் மட்டும் இல்லாம ஹெல்த் ரிலேட்டடா நம்மளுக்கு என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா டிசீஸ் எராடிகேஷன் ப்ரோக்ராம். ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் மலேரியா எராடிகேஷன் ப்ரோக்ராம், ஃபிலாரியாசிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம், எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம், அந்த மாதிரி திட்டங்கள் இருக்கும். அதோடைய ஸ்கீம்ஸ் அந்த எந்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டேட்டா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டது. இதை விட இதுக்கு வெளியில நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு, அதையும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் முதல்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த டீட்டெயில் எல்லாத்தையும் பார்க்க போறோம். இதோட சேர்ந்து வேற ஏதாவது ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்து அதோடைய டேட்டாவும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தென் வி ஆர் கோயிங் டு லேர்ன் தி அதர் ஸ்கீம்ஸ் அப்படின்றத நிறைய இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் எதை ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்க கேளுங்க. ரைட். அடுத்ததான் பார்த்துக்கிட்டீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா ஃபசல் பீமா யோஜனா. ஸோ கிராப் இன்சூரன்ஸ், பயிர்களுக்கான காப்பீடு அப்படின்றது எம்என்ஆர்ஜி இந்த ஆண்டு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய குழப்பங்கள் இருக்கு. அதனால அதை சார்ந்த கேள்விகள் வர வாய்ப்பு அதிகமா இருக்கு. குரூப் 2A மெயின்ஸ் தேர்ல இருக்கக்கூடிய பிள்ளைங்க ஒரு தடவை பார்த்துங்க. அதுல கேட்கல அப்படின்னா குரூப் 1லயோ குரூப் 2 ப்ரிலிம்ஸ்லயோ கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்ததான் தீன் தயாள் உபாத்யாயா அந்தோதயா யோஜனா அப்படின்றது. இது பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்த NRLM நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டமும் நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் ரெண்டுத்தோடைய இணைப்பு தான் இந்த அந்தோதயா யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை பற்றி கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த NRLM பற்றியும் கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை பத்தின கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா ஸ்கீமை பொறுத்தளவுல பழைய ஸ்கீமை பொறுத்தளவுல எந்த இயர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, புதிய ஸ்கீமை பொறுத்தளவுல பெனிஃபிஷியரி யாரு, பெனிஃபிட்ஸ் என்ன, பயன் என்ன, பயனாளர்கள் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா மைனாரிட்டி சிறுபான்மையினர்களுக்கான திட்டம், அதுக்கப்புறம் SC மக்களுக்கான ஆதி தமிழருக்கான திட்டம், அதுக்கப்புறம் ட்ரைபல் பீப்புளுக்கான திட்டம் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டும் பேஹத் ஹசரத் மஹால் நேஷனல் ஸ்காலர்ஷிப், பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் காரியக்ரம், இது ரெண்டும் சிறுபான்மையினருக்கான திட்டம் அப்படின்றது தான். பாபு ஜக்ஜீவன் ராம் சதர்வாஸ் யோஜனா அப்படின்றது ஆதி தமிழர்களுக்கானது, SC மக்களுக்கானது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜன்ஜைத்திய விகாஸ் மிஷன், ஜன்ஜைத்திய உன்னத கிராம் அபியான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கீம்ஸ் ட்ரைபல் பீப்புளுக்கான அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வந்திருக்குது. ஸோ இந்த கேள்விகளையும் திருப்பி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி நிறைய இருக்கு. SC/ST டெவலப்மெண்ட், மைனாரிட்டி டெவலப்மெண்ட், மைனாரிட்டி வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. பட் இதை தாண்டி இன்னும் முஸ்லீம் வெல்ஃபேர் அப்படின்ற மாதிரி நிறைய இருக்குது. பட் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்கிறது இந்த தலைப்புகள்ல இந்த டாபிக்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ கடைசியா என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற அந்த ஆக்ஷன், கிளைமேட் ஆக்ஷன் அப்படின்றதுல இந்தியாஸ் நேஷனல் ஆக்ஷன் பிளான் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் பத்தி கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான் அப்படின்றது ஸோ டெல்லியில் இருக்கக்கூடிய காற்று மாசு தடுக்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான். அதுக்கப்புறம் ஃபைனலாக எத்தனால் பிளெண்டிங் ப்ரோக்ராம் 2 தடவை கேட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றின இந்த பயோமாஸ், பயோ டீசல், பயோ எனர்ஜி, அதை தொடர்ந்து அதை சார்ந்து இருக்கக்கூடிய கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இவ்வளவுதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல லாஸ்ட் 1 இயர் அந்த மத்திய அரசின் திட்டத்தின் கீழே கேட்டுக்கிறாங்க. இது இல்லாம என்னென்ன கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ப்ரீவியஸ் பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி காங்கிரஸ் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண திட்டங்கள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, கேட்டிருக்கிறாங்க. இப்போ நான்
அந்த டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ், நான் அந்த குரூப் எக்ஸாம்ஸ் இல்லாம டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, அதுல கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எது கேட்டிருக்காங்க அப்படின்னா, பாரத் நிர்மான் அப்படின்ற ஒரு திட்டம், ரொம்ப ஆஸ்பிரேஷனல் ப்ராஜெக்ட், ரோடு கனெக்டிவிட்டி அப்படின்றது, சாலைகள் போடுறது அப்படின்றது. அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து இந்திரா ஆவாஸ் யோஜனா, ராஜு ஆவாஸ் யோஜனா, நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன், இந்த மாதிரி திட்டங்கள்லாம் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல, அதுக்கப்புறம் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன், இதெல்லாம் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல வந்தது. இதோடைய டீட்டெயில் என்ன, எந்த ஆண்டு கொண்டு வந்திருக்காங்க, அதை கேட்கறதுக்காக வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த டோட்டல் சானிடேஷன் ப்ரோக்ராம், இந்த மாதிரி பழைய ப்ரோக்ராம்ஸையுமே வந்து டிஎன்பிஎஸ்சி கான்சென்ட்ரேட் பண்றாங்க. நமக்கு குறிப்பா இயர் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். பிஜேபி கவர்மெண்ட்ல இந்த ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, மேக் இன் இந்தியா அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. இந்த தலைப்புகள்லையும் நம்ம வந்து கேள்விகள் எதிர்பார்க்கிறோம். ஸோ அந்த டாபிக்ஸுமே கூட ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க அப்படின்றது தெரிஞ்சாலே போதுமானது. அடுத்ததா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஆக்ட்ஸ், பாலிசிஸ், இண்டெக்ஸ், பட்ஜெட் அண்ட் எக்கனாமிக் சர்வே, சட்டங்கள், கொள்கைகள், தரவரிசை மற்றும் பட்ஜெட் மற்றும் பொருளாதார ஆய்வறிக்கை அப்படின்ற தலைப்புல தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஏரியாவை வந்து கவர் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கடினம். ஏன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நிறைய இருக்கு, எப்படி படிக்கிறது அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து மாணவர்கள்ட்ட இருக்கும். ஸோ இதுல நம்ம என்ன சஜஸ்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, பட்ஜெட் அண்ட் எக்கனாமிக் சர்வே, இந்த தலைப்பு தான் முதல்ல படிக்கணும். இப்போ பட்ஜெட் அண்ட் எக்கனாமிக் சர்வே அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பட்ஜெட், ஒரு எக்கனாமிக் சர்வே அப்படின்ற மாதிரி வந்துடும். அதே போல தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் பார்த்துக்கிட்டீங்கன்னா பட்ஜெட், ஒரு எக்கனாமிக் சர்வே, முடிஞ்சு போச்சு. ரைட், 4 டாக்குமெண்ட் தான். அதுலயும் யூனியன் கவர்மெண்ட்டை பொறுத்தளவு ஃபுல்லாலாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை, சம்மரி மட்டும் படிச்சாலே போதுமானதுதான். ஸோ நம்மளால வந்து கேட்குற கேள்விகளா. ஆனா தமிழ்நாடுவை பொறுத்தளவுல கம்ப்ளீட்டா நீங்க ரீட் பண்ணி பைஹார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்குது. ரெண்டாவதா பாத்துக்கிட்டீங்கன்னா இண்டிசஸ், இண்டெக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 வகையா பிரிக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ் அப்படின்றது பொறுத்தளவுல இந்தியா அளவுல வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா, அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல வித் ரெஸ்பெக்ட் டு இன்டர்நேஷனல் லெவல். இப்ப இந்தியா லெவல்ல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நீத்தி ஆயோக் வந்து ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யாரு, அதுக்கப்புறம் தமிழ்நாடுடைய ரேங்க் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னென்ன பாராமீட்டர்ஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி நமக்கு வந்து இந்த இண்டெக்ஸை வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கணும். இன்டர்நேஷனல் லெவல்ல பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்டு பேங்க் எங்க வந்து ஏதாவது ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த ரிப்போர்ட்டுடைய ஃபர்ஸ்ட் கண்ட்ரி யாரு, அதுக்கப்புறம் இந்தியாவுடைய ரேங்க் என்ன, இந்தியாவோட ரேங்க் என்ன, லாஸ்ட் இயர் இந்தியாவோட ரேங்க் என்ன லாஸ்ட் இயர், அதுக்கப்புறம் அதுல என்னென்ன பாராமீட்டர்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு டீடைல் ஐடியா. இந்த 2 செக்மெண்டா பிரிச்சு படிச்சிட்டிங்கன்னா போதுமானதுதான். ஸோ நம்மளும் வந்து இண்டிசஸுக்குன்னு தனியா ஒரு வீடியோ போடுறோம், அதை பாருங்க, அதுவே போதுமானதுதான். ஸோ ரெண்டாவதா நம்ம இண்டெக்ஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஆக்ட்ஸ், சட்டங்கள் அப்படின்றது பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோடைய சட்டங்கள் தான் நம்மளுக்கு கேள்விகளா கேட்கறாங்க. அதுவும் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் செஷன்ஸ்ல கொடுத்துருவோம், அது மட்டும் படிச்சா போதுமானதா. அதுலயும் குறிப்பா இயர் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஐடியா அப்படின்ற ஒரு டீடைல்ஸ் மட்டும், சின்ன ஒரு கீ டேக்அவே மட்டும் தெரிஞ்சாலே போதுமானதுதான். கடைசியா தான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பாலிசிஸ் அப்படின்றது. ஸோ பாலிசிஸை பொறுத்தளவுல எந்தெந்த வருஷம் அதை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதோடைய இலக்குகள் என்ன, ஒரு 3ல இருந்து 4 இலக்கு இருக்கும், அது மட்டும் படிச்சா போதும். அதுலயும் குறிப்பா தமிழ்நாடு ரிலேட்டடா இருக்கக்கூடிய பாலிசிஸ் மட்டும் படிச்சாலே போதுமானதா. இப்ப படிக்கிற அரேஞ்ச்மெண்ட்டே இப்படிதான் படிக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பட்ஜெட் அண்ட் எக்கனாமிக் சர்வே, அதுக்கப்புறம் இண்டிசஸ் படிக்கணும், அதுக்கப்புறம் ஆக்ட்ஸை லிஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா பாலிசிஸ் படிக்கணும். ஸோ இப்படிதான் படிக்கணும். இப்படி படிச்சா தான் ஈஸியா இருக்கும். முதலே பாலிசிஸ் வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து படிக்க முடியாது, கன்ஃபியூஸ் ஆயிடுவோம், அதுக்கப்புறம் எதையுமே ஒழுங்கா படிக்க மாட்டோம். ஸோ அதனால அப்படி பண்ணக்கூடாது. ரைட், இதான் ஆர்டர். ஸோ இதுல என்ன கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இண்டிசஸ்ல, ஸோ இண்டிசஸை பொறுத்தளவுல நமக்கு வந்து சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தை வளர்ச்சி குறியீடு, அதுக்கப்புறம் குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, உலகளாவிய பாலின இடைவெளி குறியீடு, அதுக்கப்புறம் நித்தி ஆயோக் எஸ்டிஜி இண்டெக்ஸ். இந்த நித்தி ஆயோகை பொறுத்தளவுல நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்ணக்கூடிய என்னென்ன இண்டெக்ஸ்னாலும் எல்லா இண்டெக்ஸுமே நம்ம படிச்சுக்கணும். அது இல்லாம நித்தி ஆயோக் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்களோ அது எல்லாமே நம்ம படிச்சுக்கணும் அப்படின்ற தேவை இருக்கு. கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. அடுத்ததா பாத்துக்கிட்டீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில இந்த ஹையர் எஜுகேஷன் சார்ந்து ஆல் இண்டியா சர்வே ஃபார் ஹையர் எஜுகேஷன் ரிப்போர்ட், அதையும் கூட கேட்டிருக்காங்க, ஐஷி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் கேட்டிருக்காங்க. இது இல்லாம நமக்கு வந்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அந்த மாதிரி நிறைய இண்டெக்ஸ் இருக்கு. அது வந்து கேள்விகளா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அடுத்ததான் ஆக்ட்ஸ் அண்ட் அந்த ஆக்ட்ஸ்,
ஆக்ட்ஸ், சட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது தரவரிசையில் சட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நேஷனல் கமிஷன் ஃபார் அலைடு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் ஆக்ட் 2021, தேசிய இணை மற்றும் சுகாதார சேவை நிபுணர்கள் ஒழுங்குமுறை சட்டம் 2021, அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா, அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நிதி சட்டம் 2014 இருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப குறைவான கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க. அதனால நீங்க வந்து ரொம்ப எஃபர்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கொடுக்கக்கூடிய அந்த லிஸ்ட் மட்டும் படிச்சாலே போதுமானது தான். சரிங்களா? ரைட். அடுத்ததா பாத்துக்கிட்டீங்க பாலிசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நமக்கு தமிழ்நாடு அளவுல ஒரே ஒரு பாலிசி தான் லாஸ்ட் 1 இயர்ல கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு சேஃப் அண்ட் எத்திக்கல் ஏஐ பாலிசி, செயற்கை நுண்ணறிவு சார்ந்த கொள்கை ஒன்று கேட்டிருக்கிறாங்க. பட்ஜெட் அண்ட் எக்கனாமிக் சர்வேல ஒன்னு வந்து யூனியன் பட்ஜெட்ல இருந்து கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி யூனியன் பட்ஜெட் இன்ஜின்ஸ் ஆஃப் growth. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஜின் என்ன, செகண்ட் இன்ஜின் என்ன, தேர்ட் இன்ஜின் என்ன, ஃபோர்த் இன்ஜின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. பொறுத்துக்க, மேட்ச் தி ஃபாலோயிங் அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வேல வந்து தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வேல நமக்கு இந்த கேள்விகள் கேட்டிருந்தாங்க. பயிர் உற்பத்தி திறன் மாநில அளவுல, மாவட்டங்கள் அளவுல. மாநில அளவுல எந்த பயிர் வந்து உற்பத்தி திறன் ரொம்ப அதிகமா இருக்கு? அது வந்து மக்காச்சோளம் இருக்கா, நெல் இருக்கா, எண்ணெய் தயாரிக்கக்கூடிய விதைகள் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதே போல இன்னொரு கேள்வி வந்து எந்த மாவட்டம் எந்த பயிர்ல உற்பத்தி திறன்ல அதிகமா இருக்குன்ற ஒப்பீட்டு அளவுல ஒரு கேள்வியா கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த 2 கேள்வியுமே பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. இந்த கேள்வி பாத்துக்கிட்டீங்க குரூப் 1ல கேட்டிருந்தாங்க. அப்போ விவசாயம் சார்ந்த கேள்விகள் வந்து நமக்கு வந்து குரூப் 4ல கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. யூனியன் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய பட்ஜெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து எதுல கேட்கறாங்க அப்படின்னா குரூப் 1ல கேட்கறாங்க. இது இல்லாம எப்படி கேட்பாங்க அப்படின்னா, யூனியன் கவர்மெண்ட்ல ஜிடிபி என்ன, இன்ஃபிளேஷன் என்ன, அதுக்கப்புறம் நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் எவ்வளோ இருக்கு, இம்போர்ட் எவ்வளோ இருக்கு, டெபிசிட் எவ்வளோ இருக்கு, அந்த மாதிரியான கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்தவரை அதே மாதிரியான ஸ்டேட் ஜிடிபி எவ்வளவு, அதுக்கப்புறம் ரெவென்யூ எவ்வளவு பணம் வருது, எவ்வளவு செலவழிக்கிறோம், எவ்வளவு சதவீதம் செலவழிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? இது இல்லாம நமக்கு வந்து இன்னொரு முக்கியமான தலைப்பு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்சஸ். அதுக்கப்புறம் பாத்துட்டீங்க அதுவும் வந்து 2011 சென்சஸ் தமிழ்நாடோட பெர்ஃபார்மன்ஸ். பாப்புலேஷன் எவ்வளவு இருக்கு, பாப்புலேஷன் டென்சிட்டி எவ்வளவு இருக்கு, ஆண்கள் எவ்வளவு இருக்காங்க, பெண்கள் எவ்வளவு இருக்காங்க, சைல்டு ரேஷியோ எவ்வளவு, சைல்டு செக்ஸ் ரேஷியோ எவ்வளவு, செக்ஸ் ரேஷியோ எவ்வளவு, இந்த மாதிரியான கேள்விகள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே, இந்த சர்வேயும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல இருந்து கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புமே இருக்கு. இந்த மக்கள் தொகை சார்ந்து இருக்கக்கூடிய கேள்விகள் நம்ம அதிகமா எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னா 2030 வரையும் வந்து இந்த சென்சஸ், அதுக்கப்புறம் பாப்புலேஷன், டெமோகிராஃபிக் டிரான்சிஷன், இந்த தலைப்புகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். அதுக்கப்புறம் அர்பன் பாப்புலேஷன், அர்பனைசேஷன், அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன், இந்த கேள்விகள்லாம் ரொம்ப அதிகமா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ஹாட் டாபிக்ஸ். அடுத்ததா பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன், அரசு நிறுவனங்கள். இதுல கொடுத்துருக்கக்கூடிய நம்ம ஸ்லைட்ல கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்கிறாங்க லாஸ்ட் 1 இயரா. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழுக்கான சென்ட்ரல் இன்ஸ்டியூட், மத்திய அரசு ஆய்வு நிறுவனம், செம்மொழிக்கான ஆய்வு நிறுவனம், சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ், அதுக்கப்புறம் நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கவுன்சில், தேசிய திறன் மேம்பாட்டு கழகம், அதுக்கப்புறம் தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி, தமிழ்நாடு மின்னாட்சி முகமை, அதுக்கப்புறம் எஜுகேஷன் சார்ந்த 3 இன்ஸ்டியூட் கேட்டிருக்காங்க. ஸோ கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன், கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர் அப்படின்னு 1, 2, 3 இன்ஸ்டியூட் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சென்னை மெட்ரோ டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அதுக்கப்புறம் பவர் ஃபினான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், மின்சார நிதி மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு கழகம் அப்படின்றது, அதுக்கப்புறம் வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. ரைட், இவ்வளவு இன்ஸ்டியூட்ஸ் கேட்காங்க. இதுல நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு ரிலேட்டடா இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாநில அரசின் கீழ் இயங்கக்கூடிய நிறுவனங்கள் தான் மையப்படுத்தி கேள்வி கேட்கிறாங்க. இது முதல் விஷயம். கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படின்னா அதோடைய அக்ரோனியம் கொடுத்து அந்த ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருவாங்க. நம்ம வந்து அதோடைய எக்ஸ்பான்ஷன் அப்ரிவேஷன் எழுதணும் அப்படின்றது தான். அந்த மாதிரியான கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து எந்த இயர்ல அது ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிப்காட் இருக்கு, டான்ஜெட்கோ இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு இருக்கு. இதெல்லாம் வந்து எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம இது வந்து ஸ்டாட்யூட்டரி பாடியா, இல்லை பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கா, இல்லை ஒரு கம்பெனியா அப்படின்ற மாதிரி, இல்லை ஒரு ட்ரஸ்டா, ஒரு சொசைட்டியா அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புமே இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஐடியாலையும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இன்ஸ்டிடியூட் பொறுத்தளவில் இப்படித்தான் கேள்வி கேட்குறாங்க.
அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்போர்ட்ஸ் பிரைஸ் பர்சனாலிட்டிஸ் புக்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ், விளையாட்டு பரிசுகள் புத்தகங்கள், அதுக்கப்புறம் முக்கிய நபர்கள் முக்கிய நாட்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முக்கிய நாட்களை வந்து நம்ம முடிச்சிடலாம். தட் இஸ் இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படின்றது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1 இயர்க்கு மந்த்லி லிஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம். எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அது எல்லாத்தையுமே மனப்பாடமாக பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஷார்ட்கட் கிரியேட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஜனவரியில் என்னெல்லாம் வருது, அதுக்கப்புறம் ஃபெப்ரவரியில் வெட்லேண்ட் கன்சர்வேஷன் வருது, அதுக்கப்புறம் மார்ச்ல என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக என்ன வருது, ஏப்ரலில் என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக என்ன வருது, மேல என்ன வருது, யோகா டே எப்போ வருது, ஹியூமன் ரைட்ஸ் டே எப்போ வருது, அதுக்கப்புறம் ஏதாவது அனிமல் சார்ந்து ஏதாவது வருதா, மதர் டங் சார்ந்து வருதா, அதுக்கப்புறம் லாங்குவேஜ் சார்ந்து ஏதாவது வருதா, கல்ச்சர் சார்ந்து ஏதாவது வருதோ, இந்த மாதிரியான டேட்ஸ் எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது இந்த இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படின்றது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ப்ரைஸஸ் வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து கெஸ் பண்ணிட முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, நோபல் பிரைஸ் வருஷம் கொடுப்பாங்க, படிச்சுக்கணும். பத்மா அவார்ட்ஸ் வருஷம் கொடுப்பாங்க, படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி அவார்ட்ஸ். அதுக்கப்புறம் வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் அவார்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடா யாராவது இருக்காங்க, இந்தியா ரிலேட்டடா யாராவது முக்கியமான பர்சனாலிட்டிஸ் இருக்காங்கன்னா அதை படிச்சுங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பாருங்க. ஸோ தமிழ்நாடு சார்ந்து ஏதாவது இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுங்க. எதெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அதெல்லாம் கூட நம்ம படிச்சா போதுமானது தான். அது இல்லாமல் நீங்கள் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதுமானதான். அது எல்லாமே நம்ம இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பர்சனாலிட்டிஸ் அண்ட் புக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் எப்படி எதை முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், ரீசெண்டாக எலெக்ஷன் கமிஷனுடைய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யார் அப்பாயின்ட் பண்ணது யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அது மாதிரி முக்கியமான அந்த இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு இல்லையா, அதோடைய அப்பாயின்மெண்ட்ஸ் சார்ந்து இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் அது எல்லாமே நம்ம வந்து படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெளியில நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது கண்டுபிடிப்புகள் பங்களிப்புகள் அந்த மாதிரி இருக்கக்கூடியதும் கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு எலாபரேட்டா படிச்சிருவோம் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஷன்ஸ்ல. பட் அதை தாண்டி கேட்டாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய சிக்கல் இல்லை, அதை விட்டுடலாம். ஸோ புக்ஸை பொறுத்தளவில் நம்மளால பெரிய அளவில் கெஸ் பண்ண முடியல எங்க இருந்து கேட்பாங்க அப்படின்ட்டு. பட் தமிழ்நாட்டில இருந்து ஆத்தர்ஸ் புதுசா ரிலீஸ் பண்ண புக்ஸ் அதெல்லாம் நம்ம படிச்சுக்கலாம். பட் இந்தியா லெவல்ல புக்ஸ் அப்படின்னா அது வில் ட்ரை. பட் ஆனால் எவ்வளவு தூரத்துக்கு அதை கவர் பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு தெரியல. ரைட். அடுத்ததான் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சர்டைனான ஏரியா, ப்ரிடிக்டபிள் ஏரியா, ஸ்பேஸ் டெக்னாலஜி, விண்வெளி தொழில்நுட்பம். எல்லா எக்ஸாம்லையும் ஒரு கேள்வி இல்லை 2 கேள்வி கேட்டுறாங்க. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா குரூப் 1ல நமக்கு வந்து ககன்யான் மிஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ குரூப் 1ல நமக்கு வந்து ககன்யான் மிஷன் கேட்டிருந்தாங்க. குரூப் 2 குரூப் 4ல பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து மைத்ரி மிஷன் பிளஸ் ஜிஎஸ்எல்வி F-15 கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து CMS-03 சேட்டிலைட் ஸ்பேஸ் ப்ரொப்பலண்ட் பார்க் அப்படின்றது குரூப் 2 இப்போ இருக்கக்கூடிய மெயின்ஸ்ல கேட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருந்தாங்க. ரைட்டுங்களா? ஸோ இப்போ இந்த பிஎஸ்எல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஎஸ்எல்வியோட இம்பார்ட்டன்ட் லான்ச்சஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 31, 35, 41, 51, 52. அதுக்கப்புறம் ரீசெண்டாக இருக்கக்கூடிய பிஎஸ்எல்வி 61, 60, 62 அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பேஸ் டெக்னாலஜியை பொறுத்தவரை இம்பார்ட்டன்ட் சேட்டிலைட்ஸ் அப்படின்றது ஆதித்யா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் மிஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சந்திராயன். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மார்ஸ் ரிலேட்டட் மிஷன்ஸ், வீனஸ் ரிலேட்டட் மிஷன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பேஸ் அப்சர்வேஷன் சேட்டிலைட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் சேட்டிலைட்ஸ், ரிசோர்ஸ் அப்சர்வேஷன் சேட்டிலைட், ரிமோட் சென்சிங் சேட்டிலைட்ஸ், கம்யூனிகேஷன் சேட்டிலைட்ஸ், ஹெவியஸ்ட் சேட்டிலைட்ஸ், லான்ச் வெஹிக்கிள், ஸ்மால் லான்ச் வெஹிக்கிள், ஹெவியஸ்ட் லான்ச் வெஹிக்கிள், அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து கேட்கறக்கான. அதுக்கப்புறம் டெக்னாலஜி, கிரையோஜெனிக் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் இன்ஜின்ஸ், இந்த மாதிரியான கேள்விகள், ப்ரொப்பலன்ஸ், ஆர்பிட்ஸ், இந்த மாதிரி கேள்விகள் கேட்கறக்கான வாய்ப்புமே இருக்கு. ஸோ பயப்பட தேவையில்லை. நம்ம வந்து ஜூலை மந்த் வந்து வில் கிவ் அ கம்ப்ளீட் ஸ்பேஸ் டெக்னாலஜி கரண்ட் அஃபேர்ஸ். ஒரு வருஷத்துக்கு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி கொடுப்போம். அதுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ்ல இன்பிட்வீன் வந்து நம்ம கொடுத்துருவோம். மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்லையும் ஆட் பண்ணிடுவோம். பட் கம்பைலேஷனா ஒரு டாபிக் கம்பைலேஷனா நம்ம ஜூலைல கொடுப்போம். ஸோ அதை வந்து நீங்க படிச்சாலே போதுமானதான், நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ கடைசியாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சர்வதேச செய்திகள், இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷனல் ரிலேஷன் அண்ட் பைலேட்டரல் ரிலேஷன். இதை எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சர்வதேச நிறுவனங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்டு பேங்க் இருக்கு, IMF இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா FAO இருக்கு, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், UNICEF இருக்கு அப்படின்னா அந்த அமைப்புகள் சார்ந்த நிகழ்வுகள், அந்த அமைப்பு சார்ந்த கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது இல்லாமல் இந்தியா எதுலாம் வந்து மெம்பரா இருக்காங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரிக்ஸ், SCO,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்க்கு, பிம்ஸ்டெக்கு, அதுக்கப்புறம் எதுலலாம் இந்தியா ஆஸ்பிரேஷனலாக இருக்காங்க, ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் யோசிக்கிறாங்க. இப்போ ஏஷியான், அதுக்கப்புறம் இந்தியா நிறைய பெனிஃபிட்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய யூரோப்பியன் யூனியன். ஸோ இந்த மாதிரியான ஏரியாஸில் கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்து தான் கேட்பாங்க. அது இல்லாமல் இந்தியா ஏதாவது ஒரு மாநாடு நடத்துனாங்க, எங்கேயாவது அட்டன் பண்ணாங்க அப்படின்னா அதுலேருந்து கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்பு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரிக்ஸ் சமிட் நடக்குது அப்படின்னா எந்த கண்ட்ரி ஹோஸ்ட் பண்ணாங்க, எந்த யாரில் அட்டன் பண்ணாங்க, நம்ம சைட்லேருந்து யார் ரெப்ரசென்ட் பண்ணாங்க, அந்த மாதிரியான கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரீசெண்டாக நமக்கு இந்த ஐஆர், இந்த சர்வதேச செய்திகளில் நம்மளுக்கு கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு COP30 இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரெடிக்டபிள். எல்லா வருஷமும் டிசம்பர் மாதம் என்விரான்மெண்டல் ரிலேட்டடாக கிளைமேட் சேஞ்சுக்கான கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் நடக்கும். ஸோ அந்த கேள்வி தான் கேட்டிருக்கிறாங்க. இது வருஷம் கேட்டாலும் கேட்கலைனாலும் படிச்சிருக்கணும். அது ப்ரிலிம்ஸில் கேட்கலன்னா மெயின்ஸில் கேட்பாங்க, இந்த எக்ஸாமில் கேட்கலன்னா அடுத்த எக்ஸாமில் கேட்பாங்க. உறுதியாக படிச்சிருக்கணும். ரைட் ஃப்ரம் தி கியோட்டோ புரோட்டோகால்லேருந்து, ரைட் ஃப்ரம் 1992 சமிட்ஸ்லேருந்து நம்ம படிச்சு ஆகணும். எப்படி வேணாலும் கேட்பாங்க. அதனால் இதெல்லாம் வந்து தவிர்க்கவே முடியாது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்தியா பேஸ்டு பாலிசிஸ், ஆக்டிவிஸ்ட் பாலிசி அப்படின்னா இந்தியா இஸ் ஆக்டிவ்லி லுக்கிங் ஃபார் அசோசியேஷன் வித் ஏஷியன், இந்தியா இஸ் லுக்கிங் ஃபார் பில்டிங் இட்ஸ் கோஆப்ரேஷன் வித் ஏஷியா பசிபிக் கண்ட்ரிஸ் அப்படின்னா அது வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை, அந்த அடிப்படையில் இது கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி மிடில் ஈஸ்ட், இந்தியாஸ் மிடில் ஈஸ்ட் பாலிசி, இந்தியாஸ் சென்ட்ரல் ஏஷியன் பாலிசி, இந்தியாஸ் யூரோப்பியன் பாலிசி அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த தலைப்புகள் எதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கோ அது நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ்லேயே நம்ம ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். தனியாக எக்ஸ்ட்ராவாக படிக்கணுன்றது அவசியம் இல்லை. ரைட், ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து லாஸ்ட் 1 இயரில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் அந்த லிஸ்ட் எல்லாமே எக்ஸாம் வைஸ் பிரித்து குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவோம். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு நம்மளுடைய இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்போம், அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இனிமேல் வரக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸோடைய மெட்டீரியல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே இருக்கும், அதை வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ போன வாட்டி Group 2A மெயின்ஸுக்கு நம்ம கொடுத்த மாதிரி மெட்டீரியல் கொடுத்த மாதிரி அதே மாதிரி இந்த எக்ஸ்க்ளூசிவாக இந்த ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு எந்த கண்டென்ட் எந்த மெட்டீரியல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே இதில் அப்லோட் பண்ணிடுவோம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கிளாஸஸ் போட 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 மெட்டீரியல் ஆட் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்தோதியா டெஸ்ட் பேட்ச் வந்து March 22, அதாவது Group 2A மெயின்ஸ் தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து நிறைய மெட்டீரியல் சோர்சஸ் எல்லாமே வரும். ஸோ அது வரையும் குரூப் கொஞ்சம் இன்ஆக்டிவாக இருக்கும், பயப்பட தேவையில்லை. பட் உறுதியாக சொல்கிறேன், உங்களுக்கு தேவையான கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலும் கண்டென்ட்டும் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வைஸ் ஓரியன்டேஷன் ஐடியா இருக்கக்கூடிய PDF மெட்டீரியலையும் உறுதியாக உங்களுக்கு ஃப்ரீயாகவே நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருவோம். ஸோ ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க.